43 வயசுலயும் சிறுத்தை போல சீறி பாய்ந்த தல தோனி நேத்து ஐபிஎல் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் குஜராத் டைட்டன் அணியும் மோதிச்சு. இந்த போட்டியில் முதலான சிஎஸ்கேவானது அதிரடியா ஆடினாங்க. எந்த அளவுக்குன்னா அந்த அணியின் ரச்சின் ரவீந்திரா வெறும் 20 பந்துகளில் 230 ஸ்ட்ரைக் ரேட்டோட 46 ரன்களை அதிரடியா கூச்சாரு. அதன் பிறகு வந்த சிவன் துபேவும் நின்ன இடத்திலேயே 5 6 2 4ன்னு பறக்க விட்டு 23 பந்துகளில் 221 ஸ்ட்ரைக் ரேட்டோட 51 ரன்களை குவிச்சாரு. இதன் மூலமா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியானது 20 ஓவர் முடிவில் 6 விக்கெட் இழப்புக்கு 206 ரன்கள் எடுத்திருந்தாங்க. தல தோனி ரசிகர்கள் எல்லாருமே ஒவ்வொரு விக்கெட்டா போகும்போது கண்டிப்பா தல தோனி இறங்குவாருன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா 6 விக்கெட் போன பிறகு கூட தல தோனி களமிறங்கவே இல்லை. இது தல தோனி ரசிகர்களுக்கும் சிஎஸ்கே ரசிகர்களுக்கும் வருத்தம் அளிச்சிச்சு. இரண்டாவது ஆடின குஜராத் டைட்டன்ஸ் ஆனது 20 ஓவர் முடிவில் 8 விக்கெட் இழப்புக்கு வெறும் 143 ரன்கள் மட்டும்தான் எடுக்க முடிஞ்சு. இதுக்கு ஒரு துணையா சிஎஸ்கே சார்பா தீபக் சகர், முஸ்தபிசுர் ரஹ்மான், தேஷ்பாண்டே ஆகியோர் அருமையா பவுலிங் பண்ணி தலா 2 விக்கெட்டுகளை கைப்பற்றி இருந்தாங்க. இதனால சிஎஸ்கே வானது இந்த போட்டியில 63 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றியை பெற்று தன்னுடைய இரண்டாவது வெற்றியை பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த மேட்ச்ல என்னதான் தோனி களமிறங்கவே இல்லைன்னாலுமே தோனி அவர்கள் ஒரு சிறப்பான சம்பவத்தை இந்த போட்டியில பண்ணியிருந்தாரு. அது சிஎஸ்கே ரசிகர்கள் எல்லாத்தையுமே திரும்பி பார்க்க வச்சிருக்கு. டாரல் மிச்சல் விஜய் சங்கருக்கு பவுலிங் பண்ணும்போது விஜய் சங்கருடைய பேட்ல எட்ஜ் பட்டு அந்த எட்ஜ் ஆனது ஃபர்ஸ்ட் ஸ்லிப்புக்கு போகும். ஃபர்ஸ்ட் ஸ்லிப்ல யாரும் நின்று இருக்க மாட்டாங்க. அது கேட்ச் கிடையாது, 4க்கு போக போகுதுன்னு கமெண்டேட்டர்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு சிறுத்தை மாதிரி பாஞ்சு தல தோனி அந்த கேட்சை அற்புதமா எடுத்திருப்பாரு. அதை பார்த்து அப்ப இருந்த கமெண்டேட்டர்ஸ் எல்லாருமே இது கேட்சான்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டு திகச்சே போயிட்டாங்க. ஏன்னா தல தோனி 43 வயசுலயுமே இந்த மாதிரி பாஞ்சு கேட்ச் பிடிச்சது எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியத்தை கொடுத்துச்சு. தல தோனி என்னதான் பேட்டிங் பண்ணலனாலுமே தல தோனி பிடிச்ச இந்த கேட்ச் தான் ஆர்ட் ஆஃப் த டாபிக்கா இருந்திருக்கு. தல தோனி அவர்கள் பிடிச்ச இந்த கேட்ச் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.